ஸோ இப்போ பாரதி ராஜாவுக்கு முன்னாடி, பாரதி ராஜாவுக்கு பின்னாடி அப்படின்ட்டு நம்ம தமிழ் சினிமாவை வந்து வகைப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இப்போ அவரோட பயணித்த திரைப்பிரபலங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வெளியிலேருந்து திரையில் அவங்கள பார்த்தவங்க, அவங்களுடைய படைப்புகளை பார்த்தவங்க அவருடைய பங்களிப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுருவோமா? தமிழ் சினிமாவில் அவருடைய படைப்புகளும் அவருடைய பங்களிப்பும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் வகையில் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அவருடைய வருகைக்கு பிறகு ஏகப்பட்ட பேருடைய சினிமா வாழ்க்கை உயர்வதற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்காரு. ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு சினிமாவை வெளி உலகம் கொண்டு வந்து வெளி உலகத்தில் இதில் ஆறு வேணால் இதில் இயக்குனர் ஆகலாங்கிற ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்தது எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர் மறைந்த பாரதிராஜா அவர். அவருக்கு இந்த இமயங்கிறத காட்டில் அதுக்கு மேலே ஒரு சொல் இருந்துச்சுன்னா அதை வச்சிங்கன்னா தான் அது சால சிறந்ததாக இருக்கும். சினிமாவை வந்து வேற லெவலுக்கு, நம்ம தமிழ் சினிமாவை வந்து வேற லெவலுக்கு கொண்டு வந்தார். கிராமப்புறங்களில் உள்ள மக்கள்லாம் ரசித்து பார்க்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு திரைப்படங்களை வந்து நம்ம தமிழ் சினிமாவை கொடுத்துருக்காரு. அவரோட இழப்பு வந்து ஒவ்வொரு தமிழ் மக்களுக்குமே வந்து மிகப்பெரிய இழப்பாக தான் நான் பார்க்குறேன். கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாக இன்னைக்கு பாரதிராஜாவுடைய இழப்பு இருக்குது. இது வருங்கால சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தக்கமான விஷயம். அவருடைய படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி தொட்டி மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற வெளி உலகத்துக்கு காமிச்ச ஒரு படம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சிறப்பான பல நடிகர்களை வந்து அவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. கிராமப்புறங்கள் சம்பந்தமான படங்கள் எடுக்கிறதுல வந்து அவருக்கு இணையா யாரையுமே நம்ம இது வரைக்கும் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இமயம் சரிஞ்சிருச்சு. அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்குறோம். ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாரதிராஜா என்பவர் தமிழ் திரைப்படத்திற்கு, தமிழ் சினிமாவிற்கு முன்னால், தமிழ் சினிமாவிற்கு பின்னால் என்கிற ஒரு மைய புள்ளியாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு கட்டமைப்புக்குள், ஒரு கூடத்துக்குள் இருந்த ஒரு திரை உலகத்தை ஒரு வெட்ட வெளியில் கிராமிய கலைகளில் கிராமிய கலைநயத்தோடு வெளியில் புறப்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் மரியாதைக்குரிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். ராஜா சார் மாதிரி ஒரு கிராமப்புற வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொண்டு வந்து நம்ம தமிழக திரைப்படத்துறையில் வந்து கொண்டு வந்து செலுத்துறதுங்கிறது வந்து நீ சாத்தியம் இல்லை. இது மாதிரி ஒரு இயக்குனர் கிடைக்கவும் வந்து வாய்ப்பு கம்மி தான். திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, தேனி மாவட்ட மக்களுக்கே ஒரு இழப்பு, பேர் இழப்பு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி திரையுலகத்தில் ஒரு புதிய சகாப்தத்தையே படைத்தவர், இந்த மண்ணின் வாசனையை உலகெங்குமே அறிய செஞ்சவர். ஏன்னா அவர் இயக்குன படங்கள் எல்லாமே அந்த மாதிரி படங்கள். அலைகள் ஓய்வதில்லை, ஒரு கிராமிய கதை, அதே மாதிரி முதல் மரியாதை, இந்த மாதிரி பெரிய நடிகர்களும் சரி, நடிகர்கள் உருவாக்குனவர் ஒரு சிறந்த இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. நடிகர்களுக்கு மட்டும் ரசிகர் பட்டாலும் இருக்கிறது இல்லாமல் இன்றைக்கி ஒரு இயக்குனருக்கும் ரசிகர் பட்டாருக்குன்னு சொன்னால் அது வந்து நம்ம பாரதிராஜா சாருக்கு சொன்னால் மிகையாகாது. அவரோட இழப்பு வந்து ஒரு திரை உலகுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு சார். அதனால நாங்க எல்லாரும் மக்களுக்கே வந்து அவர் ஒரு நல்ல ஒரு கலைஞர் சார். எனக்கு அவரோட பாட்டு இதுன்னா ரொம்ப பிடிக்கும் சார். அதனால அவருக்கு அவரை ரொம்ப மிஸ் பண்றோம். எங்களோட மனமார்ந்த அவருக்கு இதய அஞ்சலியை செலுத்துறோம் சார். பாரதிராஜா படத்துல அன்னக்குடியில் நம்ம அறிமுகப்படுத்தி வச்சது அண்ணன் பாரதிராஜாவே. இன்னைக்கு அவர் இறந்தது பெரிய இழப்புங்க இந்த தமிழ்நாட்டுக்கே. இந்த சொல்லக்கூடிய மனிதர்னா அவர் பாரதிராஜா. அவர் கெடுத்து சொல்ல இப்போ ஆள் கிடையாது. என் இனிய தமிழ் மக்கள்னு சொல்கிறதுக்கே ஆள்லாம் ஆகிப்போச்சு. அவர் மாதிரி ஷூட்டிங்கில் டேக்கு வாங்குறது, டேக்கு எடுக்கிறது இனிமேலாம் பிறக்க முடியாதுங்க. அவர் மாதிரிலாம் ஒரு ஷாட்டு இப்படித்தான் எடுக்கணும், இப்படித்தான் வைக்கணும்னு ஷாட் எடுக்கக்கூடிய ஒரே ஆள்னா அவர் பாரதிராஜா தான். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.